ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா பைட்ஸ். நாம் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் திருப்பதி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செய்ய தேவையான பொருட்கள்: பால் 1 கப், கடலை மாவு 1 கப், ஜீனி 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 கப், கல்கண்டு 1/2 கப், ஏலக்காய் 10, பச்சை கற்பூரம் 1 பிஞ்ச், முந்திரி திராட்சை 1 கப். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக பால் சேர்த்து ரெண்டையும் கரையிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. நாம் இப்போ இது கூட 1 கப் கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பால் விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க. பூந்தி செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் நெய் விட்டு நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் நாம் கலந்து வச்சுருக்க மாவை சேர்த்து மிதமான சூட்டில் சாஃப்டாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் நெய் சேர்த்து திராட்சையை வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதிலேயே முந்திரியையும் சேர்த்து இதையும் பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். சர்க்கரை பாகுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்து சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரும். பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க பூந்தி எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாகை சேர்த்து ரெண்டும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்துருச்சு. இப்போ நாம் இது கூட கல்கண்டு, ஏலக்காய், வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை, 1 பிஞ்ச் பச்சை கற்பூரம், கொஞ்சமாக நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா அடிப்பட கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ நாம் இதை நல்லா உருண்டையாக நல்லா இறுக்கமாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 கையும் வச்சு அமுக்கி அமுக்கி பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் இதை செஞ்சு பார்த்தேன். உண்மையிலே எனக்கு திருப்பதி லட்டு சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யோகா பைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.